ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா லைஃப் ஸ்டைல் சேனல். டுடே நம்ம பிரியா லைஃப் ஸ்டைல் சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கோவக்கால கிரேவி ஃப்ரை ரெசிபிஸ் தாங்க பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த கோவக்காவை வச்சு வெங்காய மசாலாலாம் சேர்த்து ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைலில் நல்ல காரசாரமான ஒரு சாதம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க இந்த வீடியோவை போய் பார்க்கலாம். இந்த கோவக்காய் சாதம் நான் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு 10 போல் பூண்டு சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் மல்லி, அதே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. புளி ஒரு 5-6 துண்டு சேர்த்துக்கங்க. 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கங்க. கல்லுப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு ஆட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு இதை தண்ணி விடாமல் அரைச்சிக்கங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நெக்ஸ்ட்டு அரைச்சிக்கங்க. தண்ணி ரொம்ப விட்டுற வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. நமக்கு இப்போது வெங்காய மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டு தாங்க இந்த சாதத்துக்கு ரொம்பவே முக்கியம். இதுதான் டேஸ்ட் நமக்கு கொடுக்கும் ரொம்ப சூப்பராக. இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கிலோ கோவக்காய் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க கோவக்காயை சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இப்போ இதை மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா வேகிற வரையும் மூடி போட்டு வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. இடையில கலந்து விட்டுக்கோங்க. இதை எனக்கு இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வெந்திருக்கணும் நமக்கு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, அதே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், 2 காஞ்ச மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், பெரிய வெங்காயம் 1 எடுத்து இந்த மாதிரி ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிட்டு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்குல்லங்க, அதை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி வர வர வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம இதை நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல கோவக்காய், அதை இதில் சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் நல்லா அதில் மிக்ஸ் ஆகிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கோவக்காய் சாதம் மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணி கொடுங்க. கோவக்காய் பிடிக்காதவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கோவக்காயில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது. நம்ம இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சாதம் பார்த்தீங்கன்னா நான் பாஸ்மதி ரைஸில் தாங்க பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் நார்மலான பண்ணுற ரைஸில் கூட பண்ணிக்கலாம். இதை தேவையான அளவு சாதம் எடுத்து இந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா பேஸ்டெல்லாம் அரைச்சோம்ல, அதில் உப்பு போட்டோம்ல, அதுவே கரெக்டாக இருந்தது. அதனால தான் நான் இப்போ போடலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான நல்ல அருமையான கோவக்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு சைடிஷ் என்னென்னு வச்சுட்டு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா அப்பளம், வடவம் எது வச்சுட்டு வேணாலும் சாப்பிட்லாங்க. சும்மாவே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பிரியா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.